ஜெபம். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நானே தின விசேஷித்தவள், ராஜா நானதை யோசிப்பவர். தேவா நானே தின விசேஷித்தவள், ராஜா நானதை தினம் யோசிப்பவர். ஏதினாள் இது ஏதினாள் நீர் என்னோடு வருவதினா. ஏதினாள் இது ஏதினாள் நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நானே தின விசேஷித்தவள், ராஜா நானதை தினம் யோசிப்பவர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கத்தாவே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க கத்தாவே, வேத வசனங்களை கத்தாவே நாங்கள் தியானிக்க இருக்கிறோமப்பா. கத்தாவே எந்த விதத்திலையும் நாங்கள் எங்களை பெருமை பாராட்டி விடாதபடி கத்தாவே உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தவும், உம்முடைய வார்த்தைகளை கத்தாவே எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட செய்யணுமா. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோமப்பா. பேசுகிற அடியாலை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுதாரு, எல்லா வேத வசனங்களையும் ஆண்டவர் குறிக்கும் போது சொல்லுதாரு, எல்லா வசனத்தோடு நான் என்ன செய்கிறேன் உங்கூட பேசுகிறேன். ஆண்டவர் ஆதியாகமம் 1:1 வெளிப்படுத்தின விசேஷம் முடிய நம்மள்கிட்ட ஒவ்வொரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 23:18 நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நம்மளை பார்த்தா சொல்கிறாரு, எத்தனையோ விதமான தடைகள், எத்தனையோ விதமான போராட்டங்கள், எத்தனையோ விதமான வியாதிகள் பலவீனங்கள் நிற்கும் போது ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், நிறைய நேரங்களில் யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்டனா என்ன செய்வ, விடுதலையை பெற்றுக்கொள்ளுவ. என்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னதுக்கு ஒரு 3 தலைப்பில் பார்க்க போகிறோம். வியாதியிலிருந்து ஒரு முடிவுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, கொண்டு வர போகிறாரு. துக்கத்திலிருந்து ஒரு முடிவுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, நம்மளை கொண்டு வர போகிறாரு. அதுக்கப்புறம் போராட்டத்திலிருந்து ஒரு முடிவு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, கொண்டு வர போகிறாரு. வியாதியிலிருந்து ஒரு முடிவு, துக்கத்திலிருந்து ஒரு முடிவு, போராட்டத்திலிருந்து ஒரு முடிவு. வியாதியிலிருந்து ஒரு முடிவு அப்படின்னு சொல்லும் போது வியாதி நோய் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு சொல்லுவோம். வியாதி வேற, நோய்ங்கிறது வேற. நோய் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு காய்ச்சல், தலைவலி, ஒரு சாதாரண வயிறு வலி, ஒரு சாதாரண ஒரு கால் வலி, அந்த மாதிரி இருக்கதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நோய் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். வியாதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பல வருஷமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதி, அதாவது நோய், அது பல வருஷமாக இருக்குது அப்படின்னா அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா வியாதி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வியாதி வேற, நோய் வேற. அப்போ நோய்வாய்ப்பட்டவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஈஸியாக ரெக்கவர் ஆகி கூடிய சீக்கிரத்தில் சுகம் பெற்று என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. ஆனால் வியாதியாக இருக்கவங்க பல ஆண்டுகளாக என்ன செய்வாங்க, அந்த வியாதியில் துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பார்க்க போகிற ஒரு மனுஷனை தான் பார்க்க போகிறோம், எசேக்கியா ராஜா. எசேக்கியா ராஜாவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும்.
தெரிஞ்ச ஒரு சாயத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எசேக்கியா ராஜா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் முடிய. ஏசாயா போதும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எசேக்கியா ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ராஜா எப்படி இருக்காராம், முதல் வசனத்தை சொல்லியிருக்கு. அந்நாளுக்கு எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி, ஏசாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி என்ன செஞ்சாராம், அந்த எசேக்கியா கிட்ட வராராம். வந்து, நீர் உமது வீட்டு காரியத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும், ஒழுங்குபடுத்தும். நீர் என்ன செய்ய மாட்டேரு, பிழைக்க மாட்டேர். ஒரு வியாதியாக இருக்க ஒரு மனுஷனை போய் நம்ம பார்க்கும் போது அவங்களுக்காண்டி என்ன செய்வோம், ஒரு வியாதியிலையோ ஒரு நோயிலையோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களை பார்க்கும்போது நம்ம போய் என்ன செய்வோம், ஐயோ உங்களுக்கு அந்த நோய் வந்துட்டு, அச்சிச்சோ இன்னும் 2 நாள் தானோ நீங்கள் மறிச்சு போயிருங்களா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், ரொம்ப சோர்வாயிருவாங்க, அப்படி தானே. அப்போ வியாதியாக இருக்கவங்க இல்லை பலவீனமாக இருக்கவங்கள பார்க்கும் போது கடவுள் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கா, இதை அனுமதிச்சிருக்காரு. ஆனால் இதுலேருந்து விடுதலை என்ன செய்வார், தருவார். உங்களால் ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர் என்ன செய்வார், விடுதலையை கொடுப்பாரு. இந்த இதெல்லாம் ஒரு வியாதியா, இதை விட பெரிய வியாதிலாம் என்ன செஞ்சது இருந்த மனுஷன்லாம் இன்னைக்கு என்ன செய்யறான், நல்லா இருக்கான், நல்லா அவன் பாட்டு நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லும் போது அவங்க என்ன செய்வாங்க, நம்மளை வரவேற்பாங்க, அப்படி தானே. போனோன்னு நீ நல்லாவே இல்லையா, உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இல்லைனா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி பேசினோம்னா அவங்களுக்கு என்ன வந்துடும், நம்ம மேலே ஒரு வெறுப்பு கசப்பு என்ன செஞ்சிடும், வந்துடும். இங்கே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுமதிச்சிருக்காரு. ஆண்டவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லியிருக்காரு, எசேக்கியா ராஜா என்ன செஞ்சிருக்கான், வியாதிப்பட்டு இருக்கான், அவனை என்ன செய்வேன், நான் எடுத்துக்கொள்வேன், அவன் மறிச்சு போயிடுவான், நீ போய் என்ன செஞ்சிரு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோடைய கட்டளைப்படி தான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, போகிறாரு. போய் என்ன செய்கிறாரு, வியாதியாக இருக்கிற மனுஷனை விசாரிக்க மட்டும் இல்லாமல் அவர் என்ன செய்தார், நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் என்ன செஞ்சிரு ஒழுங்குபடுத்துரு, ஒன்று ஜீவனை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னோன்னே அந்த எசேக்கியாவுக்கு என்ன செஞ்சுட்டு அப்படின்னா, நான் ஆண்டவருக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கேனே, ஆண்டவருக்குன்னு ஓடி உழைச்சிருக்கனே, நான் நிறைய காரியங்கள் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கனே, ஆண்டவர் ஏன் என்னோட நல்லதை எடுத்துக்கிடாம என்னோட தீமையை மட்டும் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், எசேக்கியா ராஜா யோசித்துட்டான் பாருங்க. அவன் அந்த வசனத்தில் வாசிக்கும் போது பார்க்குறோம், அவனால் எந்திரிச்சு உட்கார கூட என்ன செய்யலை முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அப்போ அவன் கிட்டத்தட்ட வியாதியில் படுத்த படுக்கை என்ன செய்கிறான் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு. அப்போ அவன் என்ன செய்யறான், படுத்திருந்த இடத்துல செவர்புறமாக திரும்பிட்டு சொல்லுதானா ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா நான் நல்லதெல்லாம் செஞ்சுருக்கேனே, அதெல்லாம் ஒரு தடவை நினைக்க மாட்டீங்களா, நான் நலமானதெல்லாம் செஞ்சுருக்கேனே, அதெல்லாம் நினச்சி என்ன செய்ய மாட்டீங்களா, எனக்கு ஒரு சுகத்தை தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், மிகவும் அழுதான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ தான் என்ன செய்கிறாரு, ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்னதுனால திரும்ப ஏசாயா தீர்க்கதரிசிக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இன்னொரு இடத்துல பார்க்கும்போது, நாளாகமத்தில் பார்க்கும்போது அதில் விரிவாக கொடுத்துருப்பாங்க. ஏசாயா என்ன செஞ்சிட்டாரு, எசேக்கியாவோட வீட்டில் சொல்லிட்டு அவரோட வீட்டு முற்றத்துக்கு என்ன செஞ்சிருப்பாரு, போயிருப்பார். போகும்போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்வார், ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லுவார், அவனை நான் என்ன செய்ய மாட்டேன்,
எடுத்துக்கொள்ள மாட்டேன். நீ திரும்ப போய் அவன்கிட்ட போய் என்ன செய்யி சொல்லு அப்படின்னு சொல்லிப்பாரு. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இப்போ அதே ஆண்டவர் தான் என்ன செஞ்சாரு, அவனை எடுத்துக்கிடுவேன் நீ போய் சொல்லுன்னு சொன்ன ஆண்டவர் இவனோட விண்ணப்பத்தை கேட்ட உடனே என்ன செய்ய, திரும்ப அதே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுதாரு, நீ போய் சொல்லு, என் மகன்கிட்ட போய் சொல்லு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்காரு. எதனால கூட்டி கொடுத்துருக்காரு, எதனால கூட்டி கொடுத்துருக்காரு ஆண்டவர்? எதுனாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். நம்மளை படைச்ச ஆண்டவருக்கு நம்மளை குறித்து என்ன செய்யணுங்கிறது அவருக்கு என்ன செய்யும் தெரியும். எந்த நேரத்தில் அவனை நடத்தணும், எந்த நேரத்தில் அவனை வியாதியில் படுக்க வைக்கணும், எந்த நேரத்தில் அவனை சுகத்தை கொடுக்கணும், எந்த நேரத்தில் அவனை அடிபட வைக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு என்ன செய்யும் எல்லாமே தெரியும். எல்லாம் எங்கள் ஆண்டவருக்கு தான் தெரியுமே, அவரே பார்த்துக்கிடுவார், அவரே எனக்கு சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஒரு நாள் நம்மளுக்கு சுகத்தை கொடுக்க மாட்டார். என்ன செய்யணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவர் என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன செய்யணும் கேட்கணும், என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன செய்யணும் கேட்கணும். நான் தான் படைச்சேன், நான் தான் உருவாக்கினேன், நான் தான் அவ்வளோ நினச்சினேன், உயிரோட ஜீவனோட வச்சிருக்கேன், ஆனாலும் என் பிள்ளை என்கிட்ட வந்து என்ன செய்யணும் கேட்கணும். கேட்கும் போது நான் நினச்சிவேன் ஒரு விடுதலையை கட்டளையிட்டு கொடுப்பேன், நான் எல்லாவற்றையும் செய்ய என்னால் என்ன செய்யும் முடியும். இப்போ அதே மாதிரி தான் நம்மகிட்ட பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூலில் ஏதோ சொல்லி விடுறாங்க, எனக்கு நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, அந்த பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் நம்ம தான் விடுறோம், திரும்ப கூட்டிகிட்டு வரோம். இல்லை ஒருவேளை நம்மள்டே டீச்சர்ஸ் என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய விருப்பம் என்னது, என் பிள்ளை என்கிட்ட கேட்டால் என்ன செய்வேன், என்கிட்ட சொல்லவே இல்லை, என்கிட்ட கேட்கவே இல்லை, நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் நம்மளுக்கு தோணுமா தோணாதான்? உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்வோம், அப்படி தான் நினைப்போம், அப்படி தானே? என்கிட்ட என் பிள்ளை கேட்கலாம், நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படி தான் யோசிக்காரு. எவ்வளோ வியாதியாக இருந்தால் என்ன, எவ்வளோ நோய்வாய்ப்பட்டிருந்தா என்ன, ஏன்ட்டு ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டேங்கிறா, கேட்க மாட்டேங்கிறா. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கேட்கறதுக்கு ஆண்டவர் ஆவலாக உட்கார்ந்துருக்காரு. நிச்சயமாக முடிவு உண்டுப்பா, உன் நம்பிக்கை என்ன செய்யாது, ஒரு நாளும் வீண் போகாது. நீ என்ன மாத்திரம் நம்பு, என்ன பிரச்சனைனாலும் சரி, என்ன துன்பனாலும் சரி, நீ என்ன மாத்திரம் நம்பு, நான் அவனை என்ன செய்வேன் விடுதலை பண்ணுறதுக்கு வல்லவனா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யல நம்மளை பாதுகாத்துக்கிட்டே இருக்காரு. அவரோட உள்ளம் கையில் நம்மளை வரைஞ்சி வச்சுருக்காராம். நம்ம இப்போ மொபைலில் பார்க்குறோம், எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனுஷனோட நம்மளால் என்ன செய்ய முடியுது, பேச முடியுது. அவங்க என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வீடு எப்படி இருக்குது, அவங்களுடைய வாகனம் எப்படி இருக்குன்னு முதற்கொண்டு நம்ம என்ன செஞ்சிருந்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு அவங்கள என்ன செஞ்சிருந்தோம் பார்த்துக்கிடுதோம். அப்போ ஆண்டவரை பாருங்கள், அப்படி உள்ளங்கையில் யோசித்து பார்ப்போமா, ஆண்டோட உள்ளங்கையில் நம்மளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுருக்காரு, வரைஞ்சி வச்சுருக்காரு. இப்போ பெர்சியா அப்படின்னா அவன் என்னெல்லாம் செஞ்சுட்ருக்கான்னு அவர் என்ன செஞ்சுட்ருப்பார், பார்த்துக்கிட்டே இருப்பார், அப்படி தானே? அப்போ அவளுக்கு என்னெல்லாம் பலவீனம் ஏறப்போகுதுன்னு அவளுக்கு தெரியும், என்னெல்லாம் நடக்க போகுதுங்க விஷயம் அவருக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனாலும் என்ன செய்கிறாரு, என் பிள்ளை என்கிட்ட கேட்கணும், அவருக்கு எல்லாம் தெரியும். முன்னதாகவே அவர் என்ன செஞ்சிருக்காரு, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் என் பிள்ளை என்ன தேவை இருக்குன்னு என்கிட்ட சொன்னாதான் நான் என்ன செய்வேன். ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறதுக்கான நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, படைச்சு வச்சிருக்காரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறதும் யார் தான், நம்ம தான், அப்படிதானே? நம்ம கேட்டதானே கிடைக்கும். நம்ம எதுவுமே கேட்காம நம்மளோட முயற்சினால், நம்ம சுய பலத்தினால எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு, அந்த நேரத்தில் ஒரு தட்டிடுவார். உன் பலத்தினாலேயா போய் நிற்க, உன் சுகத்தினாலேயா நீ போய் நிற்க, இப்போ பாரு உனக்கு லேசாக ஒரு தலைவலியை உண்டு பண்ணுதேன், நீ நின்று இந்த வேலையை செஞ்சுருவியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சுருவாரு, நம்மளை சோதிச்சு பார்த்துறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாத்தில் அமர்ந்திருக்கும் போது, ஏசப்பா எனக்கு இன்னைக்கு என்ன தேவை இருக்குன்னு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க, அந்த தேவையை என்ன செஞ்சுருங்க, நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு ஒரு விடுதலையே கட்டளையிட்டு கொடுப்பாரு. அப்போ அந்த வியாதியிலேருந்து ஒரு முடிவு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார், நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. அப்போது ஏசப்பட்ட கேட்கும் போது அதை எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பெற்று கொள்ளலாம். இதில் நிறைய பார்க்கும்போது வியாதியஸ்தனாக இருக்கிறது 38 வருஷமாக வியாதியாக ஒரு மனுஷன் இருந்தான். 38 வருஷமாக இருந்தால் அந்த குளத்துல போய் அவன் முங்கி எந்திரிச்சிட்டான் அப்படின்னா அவன் வியாதி என்ன செஞ்சிடும், சுகமாயிடும்.
ஆனால் அந்த குளத்துல போய் அவனால் முங்கி எந்திக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு படுக்கையில் அந்த வியாதியோடு அவன் இருந்தான். ஆனால் ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் கிட்ட போய் அவனை ஒரு செகண்டில் தூக்கி என்ன செஞ்சுட்டாரு, விட்டுட்டாரு. அந்த குளத்துல போய் முங்குனா அவன் சுகம் பெற்றுட்டான். ஏன் அந்த 38 வருஷமா இருந்தான்? அவன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யலை, கேட்கல. எல்லாம் என்னால் முடியும், அந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த டாக்டரை பார்க்கலாம், எல்லாத்தாலையும் பார்க்க முடியும், நான் என்ன செஞ்சிருவேன், நான் வியாதியிலேருந்து வெளில வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி யோசித்தான். ஆனால் என்ன செய்யலை, அவனால் முடியவே இல்லை. கடைசியில் தான் ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்யலாம், விண்ணப்பத்தை ஏறெடுக்க ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு சுகத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ என்னெல்லாமோ வைத்தியம் பார்த்து முடிச்சிட்டா. அவளால் முடிஞ்ச ஏன்ற மட்டும் அவள் செலவுலாம் பண்ணி பார்த்துட்டான். அவளுக்கு அவ்வளோ செல்வ செழிப்பாக என்ன செஞ்சுருக்கா, இருந்திருக்கா. அவளால் முடிஞ்ச அளவுக்கு செலவெல்லாம் பண்ணி பார்த்துட்டான். ஆனால் கடைசியாக தான் என்ன செய்யறான், ஆண்டோட வசத்தின் ஓரத்தை தொட்டாவது நான் சுகம் பெற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்படிதானே, ஆண்டவருக்கு தெரியும். அவள் வந்து கேட்கட்டும், அவள் வந்து சொல்லட்டும், ஆண்டவர் என்ன செஞ்சாரு, காத்து கொண்டிருந்தார். இப்போ அது வந்து வியாதியிலேருந்து ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சுட்டார், ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்படின்னா, நம்மளை துக்கத்துல இருந்து ஒரு முடிவு, மிகுந்த துக்கம், அந்த துக்கத்திலேருந்து ஒரு முடிவை ஆண்டவர் என்ன செய்யணும், கொண்டு வரணும். மிகுந்த துக்கத்தோடு இருந்தா ஒரு சகோதரி யாரு? மிகவும் துக்கத்தோடு இருந்த ஒரு சகோதரி அன்னாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இதை பார்க்கும் போது பார்த்தோம் அப்படின்னா, அன்னாள் எல்கனா அப்படிங்கிற ஒரு சகோதரருக்கு 2 மனைவிகள், அப்படிதானே, அன்னாள் பெனினாள். பெனினாளுக்கு வந்து ஆண்டவர் என்ன செஞ்சா, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக நம்ம வாசித்து பார்க்கும் போது அந்த சரித்திரத்தை பற்றி ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்போ அதில் வந்து பெனினாள் வந்து என்ன செய்கிறா அப்படின்னா, அன்னாளை ரொம்ப துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கா. என்ன சொல்கிறா, எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, உனக்கு என்ன செய்யல, பிள்ளை இல்லை. அப்போ ஒரு சகோதரியை வந்து எவ்வளோ தூரம் துக்கப்படுத்த முடியும் அப்படின்னா, அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா தான் என்ன செய்வாங்க, சுற்றில இருக்கவங்களாம் ரொம்ப என்ன செய்வாங்க, அவளை துக்கப்படுத்துவாங்க. அதே இது ஒரு ஆம்பளையாளுக்கு போய் சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுக்கிட மாட்டாங்க. 2வது அதில் வந்து வேரூன்றி நிற்க மாட்டாங்க. ஆனால் பெண்கள்கிட்ட போய் சொல்லும் போது அது அவங்களுக்கு என்ன செய்யும், மிகவும் ஒரு துக்கமான ஒரு நியூஸாக என்ன செய்யும், அவங்களுக்கு இருக்கும். உள்ளே வச்சே என்ன செய்வாங்க, அதாவது மனதுக்குள்ளே வச்சுட்டே அழுதுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சிருவாங்க, தள்ளப்பட்டுருவாங்க. ஆனால் எல்கனா வந்து ரொம்ப பாசமான ஒரு மனுஷன், அப்படிதானே. எல்கனா வந்து சொல்லுதாரு, எட்டாம் வசனம் சொல்லியிருக்கு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாமல் இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறார், 10 குமாரரை பார்க்க நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்கனா போய் என்ன செய்றார், பெனினால அதாவது அண்ணால போய் தேற்றாரு. நான் வந்து என்ன செய்கிறேன், உனக்கு 10 குமாரரை காட்டில் நான் பெரிதல்லவா, எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யலாம் இருக்கலாமே, நீ ஏன் அப்படி அழுத, நீ ஏன் அப்படி துக்கமுகமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், எல்கனா போய் கேட்குறாரு. அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுக்குறதோட அண்ணாளுக்கு என்ன செய்வார், அதிகமாக கொடுப்பாரு. ஆனாலும் அண்ணாளுக்கு என்ன செய்யலை, அந்த குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து என்ன செஞ்சது, மிகவும் துக்கமாக இருந்துச்சு. அப்போ அந்த துக்கத்தின் நடுவில் இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்காம தான் சொல்லுவாங்க, ஏப்பா ஏன் துக்கம்லாம் என்ன செய்யக்கூடாது, உனக்கு வரக்கூடாதுப்பா, என்னைய மாதிரிலாம் பாடு நீ படக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அப்படிதானே. அந்த நிலைமையில இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அது எப்பேற்பட்ட ஒரு துக்கத்தில் அவங்க தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க, அவள் போய் என்ன செய்கிறா, ஆண்டோடைய சந்நிதியில் போய் வேற யாரையும் நம்பலை, ஆண்டவரை மட்டும் என்ன செய்கிறா, நம்பி ஆலயத்தில் போய் உட்காந்து என்ன செய்கிறா, அப்படியே அவள் மனசுக்குள்ளேயே அப்படியே அழுது என்ன செய்கிறா, புலம்புறா. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தேன்னா நான் நினச்சி உமக்குன்னு கொடுப்பேன், அதை உமக்கு நான் வளர்த்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறா, ஆண்டோடைய பாதத்தில் போய் அமர்ந்து அப்படியே அழுதா. அவள் பேசிக்கிட்டே இருக்கா, அவள் புலம்பிக்கிட்டே இருக்கிறத பார்த்தோன்னே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏழி அவர் வந்து என்ன செய்கிறாரு, நீ தான் குடிச்சு வெறிச்சிருக்கியாம்மா, ஏமா அப்படி புலம்பிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு,
கேட்குறாரு. ஆனால் அவள் அதெல்லாம் என்ன செய்யலை, கண்டுக்கல. ஏன் ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போகிறேன், தெரிவிக்க போகிறேன். ஆண்டவர் என்ன செய்வார், என்னோட துக்கத்தை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அப்படியே என்ன செய்கிறா, ஜெபம் பண்ணுறா. ஆனால் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னாள் மூலமாக தான் உருவாவார். அவர் இந்த இடத்துல நான் பயன்படுத்துவேன். ஏலியோட குமாரர்கள் அழிய போகிறாங்க, அதை சொல்ல போகிறது நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னதாகவே தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும், அப்படிதானே? தீர்க்கதரிசியை உருவாக்க போகிறாரு. அந்த தீர்க்கதரிசி மூலமாக தான் என்ன செய்ய போகிறாரு, அந்த ஏலி குடும்பத்தில் அவங்களுடைய மகன்கள்லாம் துன்மார்க்கமாக இருக்கதெல்லாம் அழிக்க போகிறாரு. அதே நேரத்தில் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி தான் போய் என்ன செய்கிறாரு, தாவீதை அபிஷேகம் பண்ண போகிறாரு. அந்த தாவீதோட வம்சத்தில் தான் நான் பிறந்து என்ன செய்ய போகிற உலகத்துக்கு வரப்போகிறேங்கிற எல்லாமே ஆண்டவர் முன்னாடி அறிஞ்சிருக்காரா அறியலையா? அறிஞ்சிருக்காரா அறியலையா? அறிஞ்சிருக்காரு. அவருக்கு சித்தமானது அவர் கையினால் என்ன செய்யும், வாய்க்கும். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, என்கிட்ட ஊற்றணும். உன் துக்கனாலும் சரி, உன் வியாதினாலும் சரி, உன் பிரச்சனைனாலும் சரி, எல்லாத்தையும் என்ன செய், என்னுடைய பாத்தில் சொல்லிடு. நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பாருங்கள், அந்த 18ஆம் வசனத்தில் அவள் அழகாக சொல்லுதான், அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களை தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அப்போ அது வரைக்கும் அவள் என்ன செய்யலை, சாப்பிடல. அப்படின்னா துக்கத்தோடு இருந்ததுனால அவள் என்ன செய்யலை, சாப்பிடல, அழுது புலம்புறா. ஆண்டோடைய பாத்தில் போய் ஊற்றினதுக்கு அப்புறம் அவள் என்ன செய்யலை, துக்க முகமாக இருக்கலை. அப்போ நம்மளும் நிறைய நேரங்கள் அப்படி தான் என்ன செய்கிறோம், இருக்கோம். முதல்ல ஆண்டவருக்கு தெரியப்படுத்த என்ன செஞ்சிடறோம், மறந்துடும். அப்படிதானே? ஒவ்வொருத்தராக பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், காது கொடுத்து கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறோம், ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை என்னோட துக்கத்தை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, மன்னிச்சு ஏற்றுக்கொள்கிறாரு. அப்படிதானே? நம்ம செய்கிற ஒவ்வொரு தப்பையும் ஆண்டவர் மன்னிக்காரா மன்னிக்கலையா? மன்னிக்கிறாரு. அப்படிதானே? இது கிருபையின் காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் என்ன கொஞ்ச நாள் தான், இன்னும் கொஞ்ச நாள் தான் கிருபையின் காலம். ஆண்டவர் என்ன செய்ய, நம்மளை மன்னிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு கடைசி காலத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிட்டோம், வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நம்மளை நியாயத்தீர்ப்பில் கொண்டு வைக்கும்போது நம்ம எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், மன்னிக்க மாட்டார். அப்போ கிருபையின் காலத்துக்குள்ளே இருக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிடணும், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை கேட்டு மன்னிப்பை என்ன செஞ்சிடணும், பெற்று கொண்டிடணும். நம்ம துக்கத்தில் இருந்து நம்மளை என்ன செஞ்சிடும், ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுத்துருவார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய போராட்டம் இல்லை நம்முடைய சோதனை, அதுலேருந்து ஆண்டவர் நினைச்சுவார், ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆண்டவருடைய பாதத்தில் போய் சாத்தானே போய் கேட்டான் ஒரு மனுஷனுக்காண்டி, நான் அவனை சோதித்தோம்னா அவன் உங்ககிட்ட இருக்காரான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. யார்? யோபு. அப்படிதானே? யோபோட சரித்திரம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படிதானே? யோபு 1ஆம் அதிகாரத்தில் யோபுவை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு ஆண்டவர். என்ன சொல்லியிருக்காரு, யோபு உத்தமனான ஒரு மனுஷன், உத்தமன், சன்மார்க்கன், ஆண்டவருக்கு என்ன செய்யல, ஒரு நாளும் பாவம் செய்யாத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். போதும். யோபு பற்றி சொல்லும் போது சொல்லி பாருங்க, அந்த மனுஷன் எப்படி இருந்தானா, உத்தமனா, சன்மார்க்கனா, தேவனுக்கு பயந்தவனா, பொல்லாப்புக்கு விலகுகிறவன். 4 காரியங்களும் சொல்லியிருக்கு யோபுவை பற்றி. அவன் உத்தமே, அவன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்த மனுஷன், பொல்லாப்பு நடந்து என்ன செஞ்சிருவானா, விலகி ஓடிடுவானா, எந்த விதமான வம்பு சண்டைக்கு என்ன செய்ய மாட்டான், போக மாட்டான். மனுஷனுக்கு பயப்படவே மாட்டான், தேவனுக்கு மட்டும்தான் என்ன செய்வான், பயந்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட மனுஷனை சாத்தான் என்ன செய்கிறான், சோதிக்க ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்கிறான், அனுமதி கேட்குறான். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் அனுமதியை கேட்டு தான் என்ன செய்கிறான், சோதனையை கொடுக்குறான். இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுதான், நல்ல உத்தமன், அவன் சன்மார்க்கன், யாருக்கும் பயப்படாதவன், உமக்கு மட்டும் பயந்தவன், ஆனால் அவனுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் அனுமதிக்கலைன்னா நான் போய் என்ன செய்ய மாட்டேன், அவனை தொட முடியாது. ஆனால் அவனுக்கு தீங்கு செஞ்சாலும் அவன் உமை பற்றி இருக்கானான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சாத்தான் போய். அப்போ ஆண்டவர் சொல்லுதாரு,
என்னோட தாசன் யோபு அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் நீ கையை வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி அவன் என்ன செய்ய மாட்டான், என்னை விட்டு மறுதளிச்சு போக மாட்டான். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அவர் கேட்காரு சாத்தான்ட்ட, என் தாசனாகி யோபு மேலே கண் வைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு, நேசித்து கொண்டே இருக்காரு. இப்போ நம்மளுக்கு சோதனை வருது, ஒரு துக்கம் வருது, ஒரு வியாதி வருது அப்படின்னா என்ன செய்யலாம், ஆண்டவர் அனுமதிச்சிருக்கலாம். சில நேரங்களில் எல்லாத்துக்கும் எல்லாம் நன்மைக்கு, ஆண்டவர் உமக்கு எல்லாம் நன்மைக்கு, எது செஞ்சாலும் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, எந்த பலவீனமோ சுகவீனமோ நம்மளாம் என்ன செய்யாது, தாக்காது. நம்ம என்ன செஞ்சோம், லேசாக ஒரு வியாதி வந்தோடனே சோர்வடைஞ்சிரும், லேசாக ஒரு நோய் வந்தோடனே சோர்வடைஞ்சிரும். இப்போ அதே மாதிரி தான் யோபுட வாழ்க்கையில் அவன் பிள்ளைகள், அவனுடைய ஆடுகள், அவனுடைய ஏறுகள், அவனுடைய கழுதைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாரு, சாத்தான் வந்து என்ன செஞ்சிட்டான், ஆண்டோடைய அனுமதியோடு அது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஒரே நாளில் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு. அதுக்கப்புறமா அவன் உண்மை தூசிப்பானா, தூசிக்க மாட்டான். அவர் உண்மை மாத்திரம் நம்பி இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்பி இருக்கும் போது திரும்ப சாத்தானுக்கு தோணுது, அவனுக்கு நல்ல சைத சுகபலத்தை கொடுத்துருக்கீங்கல்ல, அதனால தான் அவன் என்ன செய்கிறான், உங்களை இன்னும் நம்பிக்கையாக பிடிச்சிருக்கான். அவன் சரீரத்தை நான் ஏதாவது தொட்டனா அவன் உங்களை நம்புதானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுதார். உடனே ஆண்டவர் சொல்லுதாரு, அவனை ஜீவனை எடுக்கிறதுக்கு உனக்கு என்ன தெரியாது, அதிகாரம் கிடையாது. அப்போ நமக்கு ஜீவனை கொடுத்தது யாரு, ஆண்டவர். நம்முடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு ஆண்டவருக்கு மட்டும் தான் என்ன செய்ய உண்டு, அதிகாரம் உண்டு. நீ அவன் ஜீவனை மட்டும் விட்டுட்டு மீதி அவனுக்கு என்ன வியாதியாக கொடுத்தாலும் சரி அவன் என்ன செய்ய மாட்டான், மறுதளிக்க மாட்டான். அப்போ தான் அவருக்கு என்ன செய்யுது, யோபுக்கு நிறைய புண்கள் வருது. அப்படியே அந்த சொரிஞ்சு அப்படியே எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன செய்கிறான், உட்காரான். அவனை ரொம்ப வியாதியில் அதை ரெட்டு உடுத்தி சாம்பல் என்ன செய்கிறான், உட்காந்து அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அந்த நிலைமையிலே ஆண்டவரை என்ன செய்யலாம், ஒரு நாளும் மறுதளிக்கலை. ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க. கூட இருக்க நண்பர்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, 3-4 நண்பர்கள் வராங்க, வந்து அவங்களும் சொல்கிறாங்க, நீ இன்னமும் கடவுளை நம்பிக்கிட்டு இருக்க, உன் கடவுள் எவ்வளோ தூரம் உன்னை பலப்படுத்தி உன்னை எவ்வளோ சோர்வுக்குள்ளாக ஆக்கி வச்சுட்டாரு, நீ எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்த, ஆண்டவரும் ஓடனிய, ஆண்டவருக்குன்னு போய் எல்லாத்தையும் செஞ்சிய, ஆனால் உன் ஆண்டவரை பாரு உனக்கு எவ்வளோ பலவீனத்தை உண்டு பண்ணி வச்சுருக்காரு, எவ்வளோ ஒரு சாக கிடக்கக்கூடிய நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நண்பர்களாக சொல்கிறாங்க. நிறைய நேரங்களில் நம்மள்கிட்டே அப்படி தான் நினச்சிவாங்க, மனுஷர்கள் சொல்லுவாங்க. அப்படி தானே, லேசாக ஒரு பலவீனம் போனிய பைப்பில் தூக்கிட்டு ஆண்டவர்னு உங்கள் ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆனால் நமக்கும் ஆண்டவருக்குள்ள விஷயம் யாருக்குமே என்ன செய்யாது, தெரியாது. அப்படி தானே, ஏன் ஆண்டவர் என்ன நடத்துவார்டா, அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன செய்வார், எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அப்படி தான் யோபு என்ன செஞ்சான் இருந்தா, ஆண்டவர் என்ன செஞ்சார், அவனுடைய பொருட்கள் அவனுடைய புண்கள் எல்லாவற்றையும் ஆற்றிட்டு யோபுக்கு என்ன செஞ்சார், முன்னிலைமை பார்க்க அவனோட பின்னிலைமை என்ன செஞ்சார், ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுத்தாரு. யோபு 42 அதிகாரம் 10 வசனம். யோபு 42 அதிகாரம் 10 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக நினைச்சேனா வேண்டுதல் செய்தான். செய்த போது கர்த்தர் அவன் சேர்ப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தள்ளினார். அப்போ நம்முடைய வியாதி, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள் மத்திய நம்ம இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பாரு. அதே நேரத்தில் நம்ம இடத்துல வந்து சொல்கிறாங்க, இவன் பைபிள் தூக்கிட்டு போகிறானே அவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மனுஷக ரீதியாக நம்மளை வந்து தாக்குவாங்க. அப்போ அவங்களுக்காண்டி நம்ம என்ன செய்யணும், ஜெபம் செய்யணும். ஆண்டவரே இப்படி தெரியாதனமாக என்ன செஞ்சுட்டாங்க, அவங்கள நம்பாமல் சொல்லிட்டாங்க, அவங்கள என்ன செஞ்சுருங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்முடைய சிறையிருப்பை என்ன செய்வார், மாற்றி தரதுக்கு வல்லவராக இருக்கார். அப்போது நம்ம 3 காரியங்களை பார்த்தோம். நம்மளுக்குன்னு ஆண்டவர் நியமித்து வச்சுருக்கதை கண்டிப்பாக என்ன செய்வார், நம்மளுக்கு தருவார். அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பிரயாணப்பட்டு என்ன செய்யணும், போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு என்ன சித்தம் உண்டோ அதைப்படி என்ன செய்யுங்க, நடத்துங்க. உம்முடைய சித்தத்தின்படி என்ன நினைச்சீங்க, வழிநடத்தி கொண்டு போங்க. உம்முடைய சித்தம் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஆண்டோடைய பார்த்து நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுதும் ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளை அபரிவிதமாக என்ன செய்வார்,
ஆசீர்வதிப்பார். நம்ம நினைக்க நம்ம நல்லா தானே இருக்கோம், நம்மளுக்கு என்ன பலவீனம் வந்துட போகுது, நல்லா தானே பைக் ஓட்டிகிட்டு போகிறோம், நல்லா தானே நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், நம்மளுக்கு என்ன பலவீனம் வந்துட போகுது நம்ம நினைக்கும். ஆனால் ஒரு நிமிஷம் போதும், அப்படி தானே? நம்ம ஆண்டவரை மறுதளிக்கிற ஒரு நிமிஷத்தில் சாத்தா என்ன செஞ்சிருவான், உள்ளே வந்துடுவோம். நம்ம நல்லா தான் பைக்கில் போய்கிட்டு இருப்போம், தலை குப்புற பைக் என்ன செஞ்சிடும், கவுந்துடும். என்ன நடந்துனே தெரியாது. நல்லா தான் வண்டியில் போய்கிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா வண்டி என்ன செஞ்சிடும், சரிஞ்சிடும். அப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரோடு இருக்கணும். எல்லா நேரத்துலையும் ஆண்டவரை என்ன செஞ்சுட்டு இருக்கணும், துதித்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் என்ன செய்வார், ஆண்டவர் தர்றதுக்கு வல்லவராக இருக்கார். 3 காரியங்களை பார்த்தோம். எதுலாம் பார்த்தோன்னு சொல்லிடலாமா? வியாதியில இருந்து ஒரு முடிவை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பாரு. அதுக்கப்புறம் துக்கத்துல இருந்து ஒரு முடிவு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சோதனை அல்லது போராட்டத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு முடிவை கொடுப்பாரு. அப்படிப்பட்ட தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.